அண்மை செய்தி. இந்தியாவையும் ரஷ்யாவையும் மிகவும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் அமெரிக்கா இழந்துவிட்டது போல் தெரிகிறது என்று ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் வளமான எதிர்காலத்தை பெறட்டும் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜின்பிங் சந்தித்த படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து ட்ரம்ப் ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள். கடும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இந்தியாவை இழந்துவிட்டோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதள பதிவில் ஒரு கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோர் சந்தித்த படத்தை சமூக வலைத்தில் பகிர்ந்து இந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோர்கள் சந்தித்து நீண்ட நேரம் பேசியிருந்தார்கள். ரஷ்ய அதிபர் புதினுடைய வாகனத்திலே அவர் பயணம் செய்திருந்தார் பிரதமர் மோடி. மேலும் சீன அதிபர் மூவரும் இடையேயான அந்த நட்புறவு பெரிதாக பேசப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்தியாவையும் ரஷ்யாவையும் மிகவும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் அமெரிக்கா இழந்துவிட்டது போல தெரிவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் வளமான எதிர்காலத்தை பெறட்டும் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வாழ்த்துக்கள் தெரிவிப்பது போல அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். இந்தியாவையும் ரஷ்யாவையும் மிகவும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் அமெரிக்கா இழந்துவிட்டது போல் தெரிகிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.